கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோதனை என்கிற தலைப்பின் கீழே இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். 119 சங்கீதம் 68வது வசனம். தேவரீர் நல்லவரோ நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தேவனே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் சொல்லிட்டு உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்றான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சுற்றித்திருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த அந்த இயேசு அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். இப்படி நன்மைகளை செய்தார். இப்படி பல நன்மைகளை எதிர்பார்த்து இயேசுவிடத்தில் வந்தார்கள். சிலர் உபதேசம் கேட்க வந்தார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர், ஆண்டவரே ரொம்ப நன்மை செய்கிறவர் எனக்கு தெரியும், ஆனால் நான் வேற எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல, உமது பிரமாணங்களை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, உமது வசனங்களை உம்முடைய பிரமாணங்களை எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு அது போதும், உம்முடைய பிரமாணங்களே போதும். நம்ம நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்த இயேசு இப்போ வந்திருக்காருன்னு வச்சுங்களேன், என்ன கேட்பீங்க? ஆண்டவர் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் உங்களை பார்க்கணுன்னு, இன்னைக்கு பார்த்துட்டு அதுவும் என்ன வேணும்னு வேற கேட்குறீங்க, எனக்கு இது வேணும், ஒரு லிஸ்ட்டே வச்சு கொடுத்துருவோம். ஆனால் அவன் ஆண்டவர் சொல்கிறான், நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்கிறீங்க, அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிற நீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும்னு சொல்லி கேட்குறேன். அப்படின்னா உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வசனமே மேன்மையானது. ஆமென். உங்களுக்கு உலகத்தின் ஆசை வேணுமா, இல்லை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வேணுமா? இப்போ வார்த்தை நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு தெரியும், அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்க, அப்படி தானே? சரி, எப்படி இருக்கட்டும். ஸோ இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன வார்த்தை தருகிறார்? வேதம் சொல்லுகிறபடி வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்கே என்ன சொல்றது வேதம்? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறான், ஆகினால் உங்களுக்கு ஆபத்து வரும். இந்த சாத்தானுக்கு இந்த காலங்கள்லாம் தெரியுது. ஏன்னா தேவனோடு கூட இருந்தவன் தான் இந்த லூசிஃபர், அவன் தான் தள்ளப்பட்டான். அவனுக்கு அவரிடத்துல இருந்த எல்லா காலங்களும் தெரியும். நான் உதாரணமா அவன் சொல்றேன் பாருங்க. லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவன் ஆண்டவர்கிட்ட வரான். வந்தவன் அவன் சொல்றான், காலத்துக்கு முன்னால எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. அப்போ வேதனைப்படுத்துற ஒரு காலம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும் பாதாளத்துக்கு சொல்லி, இப்போ எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க, என்ன பண்ணுங்க, பண்ணி கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருங்க. அப்படிதான் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அப்போ அந்த பாதாளத்துக்கு போக வேண்டிய காலம்னு ஒன்று அவனுக்கு தெரியுதா? தெரியுது. அதே நேரத்தில் பாதாளத்துக்கு போக வேண்டிய காலமும் தெரியுது, அவனுக்கு நரகத்துக்கு போற காலமும் அவனுக்கு தெரியும். நரகத்துக்கு எப்போ போவான் சாத்தான்? நான் சொல்றது பழைய பாம்பாகிய சாத்தான். எப்போ போவான்? நியாய தீர்ப்புக்கு பின்னால நரகம். அதுக்கு முன்னால அந்தி கிறிஸ்துவும்
தீர்க்கதரிசியும் எங்க அனுப்பப்படுறாங்க? நரகத்துக்கு அனுப்பப்படுறாங்க அதுக்கு முன்னால. ஆனா இந்த பாம்பு, பழைய பாம்பு சர்ப்பம் இருக்குதே, அது 1000 வருஷம் யாரையும் ஒண்ணு அட்டாக் பண்ணாதபடிக்கு பாதாளத்துக்குள்ள போட்டு அடைச்சிடுறாரு. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே அந்த வலுசற்பத்தை திறந்து விடுறாரு. அது என்ன பண்ணுது? எல்லா மக்கள் கூட்டத்தையும் கூட்டி தேவ ஜனத்தோடு கூட யுத்தம் பண்ண புறப்படுது. உடனே தேவன் என்ன செய்யறாரு? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லா மக்களையும் அழிச்சிட்டு இந்த சாத்தான நரகம் என்கிற அக்கினி கடலுக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் புரிஞ்ச அந்த சாத்தானை குறித்து தான் வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவனுக்கு தெரியுது. அவன் கொஞ்ச காலம்தான் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சதுனால மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான். ஆகையினால் உங்களுக்கு ஆபத்து வரும். கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஆபத்துக்கள் எல்லாத்தையும் அவன் கொடுப்பான். அப்போ இந்த கொஞ்ச காலத்துல வாழுகிற நானும் நீங்களும் இங்கே சாத்தானால் நமக்கு தேவன் அனுமதிக்கிற அந்த சோதனையில, பிரச்சனைகளில நீங்களும் நானும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். என்னவா? பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். என்ன சோதனை கொடுத்தான்? உங்களுக்கு 3 சோதனை தான் தெரியும். 3 சோதனை தான் தெரியும். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், இது ஒரு சோதனை. அதுக்காக சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லிட்டாரு. 2வது சோதனை, மேலே உப்பரிக்கையில் குதிக்கிட்டு போய் கீழே குதியும்னு சொன்னான். என்னாச்சு? பாதம் கல்லில் விடாதபடிக்கு ஏந்தி கொண்டு வரணும்னு சொன்னார். தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பேன் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது முழு உலகத்தையும் காட்டி என்ன சொன்னா, பாதத்தில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்லிட்டாரு, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன்னு எழுதியிருக்கு. இந்த 3 சோதனை தாங்க நமக்கு தெரியும். இந்த 3 தான் தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு. அப்போ எத்தனை நாள் சோதிச்சான்? அவன் போயிட்டான். சில காலம் அவரை விட்டு போயிட்டான். எவ்வளவு நாள் சோதிச்சான்? வேதம் சொல்லுது. 2வது வசனத்தை வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள். 40 நாளும் இந்த 3 காரியத்தை தான் சொல்லியிருப்பானா? 40 நாளும் இந்த 3 காரியத்தை தான் சொல்லியிருப்பானா? 40 நாள் சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்துல இயேசு இருந்தபோது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அதன் பின்பு அதை ஜெயிச்சுதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஊழியத்துக்கு வந்தார். அதே போல தேவ ஜனங்களை சாத்தான் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து உக்கிர கோபத்தோடு இறங்கி இருக்கிற அவன் உபத்திரவங்களை, சோதனைகளை அவன் கொண்டு வருவான். ஆனால் சோதனையை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. சோதனை கொடுக்கிறவன் யாரு? சாத்தான். சோதனையை கொடுக்கிறது சாத்தான். ஆனா தேவனுடைய பெர்மிஷன்ல சோதனை கொடுப்பான். வேதம் என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்போ தீமோத்தேயை அனுப்புறாரு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. எதுக்கு அனுப்புறாரா? உங்க விசுவாசத்தை அறியணும். நீங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு அறியத்தக்கதாய். அப்படின்னா இந்த விசுவாசத்துக்கு எப்படி மோசம் வருது? இந்த சாத்தான் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுனால நீங்க விசுவாசத்தை விட்டு போயிட்டீங்களா, இருக்கிறீங்களா, எனக்கு பயமா இருக்குது. அப்படியானால் சாத்தான் ஏன் உங்களை சோதிக்கிறான் என்றால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு கொலைக்கிறதுக்கு. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப இந்த விசுவாசத்தை காலி பண்ணிட்டா, விசுவாசத்தை காலி பண்ணிட்டா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இல்ல அருமையானுள்ளே,
இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் இருக்குதான்னு பார்த்துங்க. சரீரத்துல, குடும்பத்துல, பண விஷயத்துல, வேலையில, தொழில்ல, எங்கெங்கெல்லாம் பார்த்து சோதனைகள் காணப்படுதான் பார்த்துங்க. இந்த சோதனை கொடுத்தது கர்த்தர் அல்ல, சோதனையை கொடுத்தது சாத்தான். என்னைக்கு ஆண்டவரே எங்களை இப்படி சோதிக்கிறீங்களா ஆண்டவரே, சொல்லவே சொல்லாதீங்க. சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதுதான் வசனம். ஆனா சோதிக்கிறவன் யார்? சாத்தாங்க. சாத்தான் தான் சோதிக்கிறவன். இந்த காலவேளையில வந்திருக்கிற உங்க குடும்பத்துல சோதனை இருக்குதான்னு பாத்துங்க, உங்க சரீரத்துல சோதனை இருக்குதான்னு பாத்துங்க, பண விஷயத்துல சோதனை இருக்குதான்னு பாருங்க, இல்ல வேலையில சோதனை இருக்குதான்னு பாருங்க. இந்த சோதனைக்கெல்லாம் காரணம் சாத்தான். ஆனா தேவனுடைய பெர்மிஷன்ல தான் அவன் கூட செய்ய முடியும். தேவன் பெர்மிட் பண்ணாம உங்க வாழ்க்கையில சோதனை வந்திருக்க முடியாது. ஆனா இந்த சோதனையில நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது என்பதற்காகத்தான் பவுல் சொல்கிறார், இந்த சோதனை விசுவாசத்தை அறியும்படிக்கு தான் ஆள் அனுப்புனேன். இந்த விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் சாத்தானுக்கு என்ன, எப்படியாயினும் இந்த விசுவாசத்தை விட்டு இவங்களை விலக்கிடணும், ஆக சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய ஒண்ணா வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்போ சாத்தானை பார்த்து, எங்கிருந்து வர நீ? எங்கிருந்து வர? நான் பூமியெல்லாம் உலாவி சுற்றி திரிந்து வரேன். அவனுக்கு ஊர் சுத்துற வேலை தான் அவனுக்கு. எவன் வாழ்க்கையை கெடுக்கலாம், எவன் குடியை கெடுக்கலாம், எவன் சட்டத்துல பிரச்சனை கொண்டு வரலாம், இதே வேலை தான் அவனுக்கு. உங்க பகுதியில வந்திருக்கிறான்னா உங்களுக்கு என்ன வேதனை கொடுக்கலாம், என்ன சோதனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து பக்கம் வந்தான். உங்க குடும்பத்துல எவன் தான் என்ன சோதனை கொடுத்தா இவங்க விலகுவாங்க, உங்க சரத்துல எவன் தான் இந்த சோதனை கொடுத்தா அவங்க விலகுவாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் சுத்தி வர்றான். யாருட்டடா இந்த சோதனைகளை மாட்ட வச்சு இவங்களை விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணி சுத்தி வர்றான். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்போ சாத்தான்ட்ட கேட்டாரு எங்க இருந்து வரேன்னு. அவன் சொல்றான், நான் பூமியெல்லாம் சுத்தி வரேன். அப்போ அவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட். யோபை குறித்து தேவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவனை மாதிரி பூமியில ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்லி சாத்தாங்கிட்ட சொல்றாரு. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? என்னமோ எனக்கு பயப்படுறவன்றீங்க, உத்தமன்றீங்க, பொல்லாப்புக்கு விலகிறவன்றீங்க. அவன் விருதாவா உங்களுக்கு பயப்படுறான்? காரணம் இல்லாம பயப்படலங்க, காரணம் இல்லாம உனக்கு பயந்து சுத்தமா நடக்கல அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை ஏவி விடுறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீர் அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைச்சது யாரு? கர்த்தர். வேலி அடைச்சது கர்த்தர். அவருக்கு தெரியும் இவரை சுத்தி வேலி அடைச்சது. சாத்தானுக்கு எப்படி தெரியுது? சுத்தி வர்றான். எவனும் கெடுக்கலாமோன்னு சுத்தி வர்றான். ஆனா இப்ப வேலி அடைச்சது நிமித்தமாக உள்ள வர முடியல. அதனால அவன் சொல்றான், சுத்தி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கிரியைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கலையா? அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அட, நீங்க சுத்தி வேலை அடைச்சதுனால தாங்க நான் உள்ள போக முடியல. உங்க கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்கிறானோ இல்லை பாரு. தேவனை தூஷிக்க வைக்கணும், விசுவாசத்தை விட்டு விலக வைக்கணுங்கிறதான் சாத்தானுடைய எய்ம். வாழ்க்கையில பிரச்சனை சாத்தான் கொண்டு வர்றான் தேவனுடைய பெர்மிஷன்ல. ஏன் கொண்டு வந்தான்? தேவனை தூஷிக்கணும், தேவனை விட்டு விலகணும். என்னத்த ஆண்டவர், நான் ஆண்டவருக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் தான் நேசிக்கிறேன். ஆனா ஏன் இந்த மாதிரி என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில ஏன், என் சரீரத்தில் இந்த பிரச்சனை ஏன்? எவ்வளவு நாளா நான் பாதிக்கப்படுவேன், எவ்வளவு நாளா வேதனைப்படுவேன். ஏங்க, என்ன ஆண்டவரா கொடுத்தாரு, ஆண்டவர்கிட்ட போய் போராடுறீங்க. கொடுத்தவன் சாத்தாங்க. சாத்தான் ஏன் கொடுத்தான்? ஆனா அவருடைய பெர்மிஷன்ல தான் கொடுத்தான். ஏன் கொடுத்தான் சோதனைய? உங்களை விசுவாசத்தை விட்டு வளர்க்கணும், இல்லைன்னா ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டாரு எனக்கு? அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என்ன கொடுத்துட்டாரு? என்ன செஞ்சிட்டாரு? சொல்லாத. இந்த சோதனைகளுக்கு மத்தியில நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழ வேண்டியது உன் கடமை. சொல்லுவாங்க, அம்பை எய்கிறவனை விட்டுட்டு அம்பை நோவானேன்னு. அப்படின்னு ஒருத்தன் அம்பு விடுறான், அம்பு ஒருத்தனை குத்திச்சு, ஓ குத்திச்சா அப்படின்னு அம்பை போட்டு குத்தி உடைக்கிறான். இந்த அம்பு பிரச்சனை இல்லை, அம்பை எய்தவன் தான் பிரச்சனை. அதே போல உன் வாழ்க்கை வந்த பிரச்சனை தேவனால் உண்டானது இல்லை, சாத்தானால் உண்டானது. அவன் சோதிக்கிறதுக்கு தான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வந்தான், குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வந்தான், சரீரத்துல பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான், பண விஷயத்துல பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான், தொழில் விஷயத்துல பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான், வேலை விஷயத்துல பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சோதனை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாத்தான். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை தூஷிக்க மாட்டியா? என்ன ஆண்டவரே, எவ்வளவு நாள் தான் நான் கஷ்டப்படணும், எவ்வளவு நாள் தான் நான் இந்த மாதிரி வேதனைப்படணும், என்னத்துக்கு இந்த வேதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே வேண்டாம்ப்பான்னு சொல்லி ஓடுறவங்க நிறைய பேர், நிறைய பேர். ஆனா அந்த சபையில் உள்ளவங்க அத்தனை பேரும் என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு வாழணும். ஆமென். இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரு கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். என்ன சொல்றாரு? சாத்தான் சொல்றாரு, இந்த பாருமா, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், அவனை மட்டும் தொடாத அப்படின்னு வந்தாங்க. 10 பிள்ளைகளையும் ஒரே நாள்ல சாவடிச்சான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் ஒரே நாள்ல கதையை காலி பண்ணான். எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு வேலைக்காரனா வந்து சொல்றாங்க, 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, ஆடு போயிடுச்சுது, கழுத போயிடுச்சுது, ஒட்டகம் போயிடுச்சுது அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து சொல்ல 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 இவன் கேட்டு, சாத்தானுடைய நோக்கம் என்ன? தேவனை தூஷிக்கணும். ஆனா இவன் என்ன செஞ்சான்? நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். ஹல்லேலூயா. எங்க எத்தனை வேதனைங்க, இத்தனை சோதனை மத்தியிலே அவன் என்ன சொல்றான்? நாவினால் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பார் சௌரனே, சௌரிய யோசித்து பார். உன் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை வந்த உடனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் என்னால தாங்க முடியலையே, நானா செஞ்சேன் இல்லையா, இல்லாமலே இந்த சோதனை வந்துச்சே, ஏன் ஆண்டவரே செஞ்சீங்கன்னு சொல்லி அழுத்துக்கிற நீ வேதனைப்படல? வேதனைப்பட்டு வேண்டாத வார்த்தைகளை சொன்னியான் பார். சாத்தானுடைய தந்திரங்கிறது உனக்கு தெரியல. நான் ஜென்யூன் பேசுங்க, என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறியா? நீ சாத்தானால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போக, நீ ஆண்டவர் வேதனைப்படுத்த போறியா,
தேவனை மகிமைப்படுத்த போறியான்னு பார்க்கத்தான் கர்த்தர் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தார். போ. அருமையான தேவஜனமே, இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களும் நானும் இந்த சோதனையை பார்த்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, வாழ்றது ஆண்டவருக்காகத்தான். ஆமென். ஆனா ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனே தூஷிக்க மாட்டேன், விசுவாசத்தை விட்டு விலகவும் மாட்டேன், நிக்கணும். அதுக்கு தான் அவன் பண்றான். சாத்தானுடைய வேலையே தேவனை தூஷித்து விசுவாசத்தை விட்டு விலக பண்றது தான். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்னங்க வரீங்க? வேதம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாம வேற சோதனை அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு எந்த அளவுக்கு சோதனையை தாங்க முடியுமோ அது வரைக்கும் தான். அதுக்கு மேல சோதனையை அனுமதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். அப்போ இடம் கொடுத்தவர் யாரு? சோதிக்க தேவன் தான் சோதிக்க இடம் கொடுத்தாரு. ஆனா வான் திராணி எவ்வளவோ அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்ன திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். என்ன ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் வாழ்றேன், அவனுங்கெல்லாம் எப்படி வாழ்றான், அவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் நல்லா இருக்கான், நான் தானே கஷ்டப்படுறேன். உன் திராணி இதுதான். அவனுக்கு கொடுத்தா அவன் தாங்க மாட்டான். யோபுடைய நிலைமையை நம்ம கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம தாங்க முடியாது. ஆனால் உன்னுடைய திராணிக்கு தக்கதாக தான் உனக்கு சோதனை. உன் குடும்பத்துல சோதனை, உன் சரீரத்துல சோதனை, உன் வாழ்க்கையில சோதனை, உன் வேலையில சோதனை, உன் பணத்துல சோதனை. ஆனா யோசிக்கல, நீ என்ன பண்ற? ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? என்ன சொல்றாரு? தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கையும் உண்டாக்குவார். அப்போ நீங்க தப்ப போறீங்க. இந்த சோதனையிலிருந்து சோதனையே கர்த்தர் அனுமதிச்சாரு. சோதனையில திரும்ப என்ன பண்ணிடுவாராம்? தப்பிக்க பண்ண போறார். ஆனா நம்ம அந்த தப்பிக்க பண்றதுக்கு முன்னாலதான் அந்த சோதனையில ஐயோ 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 ஐயோ, இப்படி நான் பாடுபடுறேனே, இப்படி நான் வேதனைப்படுறேனே, இப்படி நான் தொல்லப்படுறேனே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சோதனைக்கு மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு விலகிறவங்களா இருக்கிறேன். ஒரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. என்ன வந்தாலும் சரிதானா? என்ன சொல்ற? உங்க திராணிக்கு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு சோதனை வரவே வராது. இப்போ வாசிங்க யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வந்த உடனே தேவையில்லாம தேவனை தூஷிக்கிற மாதிரி வார்த்தை பேசிடாதீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்றீங்க? ஏன் எனக்கு அவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் நல்லா இருக்காள, எனக்கு தானா சோதனை, எனக்கு தானா வேதனைக்கு மேல வேதனை, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒன்னும் முறுமுறுக்காத. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் உனக்கு சோதனை வந்துச்சு. புரியுதா? கர்த்தர் பெர்மிட் பண்ணலன்னா உனக்கு வந்த சோதனை வந்திருக்காது. கர்த்தர் பெர்மிஷன்ல தான் அந்த சோதனை வந்தது. புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா இந்த சோதனையில நீ என்ன பண்ணணும்? சகிக்கிறவனா இருக்கணும், சகிக்கிறவளா இருக்கணும். தேவன் பெர்மிஷன் இல்லாம இல்ல உடனே நீ ஆண்டவரை நொந்துக்காத. ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் பேசாத. அது சாத்தான் வேலை. ஒன்னு அப்படிலாம் பேச வைக்கணுங்கிறது தான் அவனுடைய எய்ம். அப்படி பேசிட்டு கடைசியில் ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நீ போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு வேத வாக்கியங்களை எழுதி தந்திருக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனா சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத இருப்பான. ஆண்டவர் என்ன சோதிக்கிறான்னு சொல்லாத. ஆண்டவர் தீமை நான் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லும். அருமையானே, உங்க வாழ்க்கையில சோதனையோடு கூட வந்திருக்கீங்களே, இன்னைக்கு சோதனையோடு கூட பிரச்சனையோடு கூட வந்திருக்கீங்களா? சரி, வந்திருக்கீங்க. இந்த சோதனைக்கு மத்தியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? பைபிள் படிக்கிறது ஒழுங்கா இருக்கா? ஜெபம் பண்றது ஒழுங்கா இருக்கா? எப்படி இருக்கிறீங்க?
இது காரணத்தோடு வந்துச்சா, காரணம் இல்லாம வந்துச்சா? காரணத்தோடும் வரலாம், காரணம் இல்லாமலும் வரலாம். அப்படின்னா யோபுவுக்கு காரணத்தோட வந்துச்சு இல்லை. தாவீதுக்கு ஒரு சோதனை வந்துச்சு, காரணத்தோடு வந்துச்சா? அவன் புள்ள செத்து போச்சா? மறுமனையாட்டி 10 பேர் கெடுக்கப்பட்டாங்களா? இந்த சோதனை ஏன் வந்துச்சு? அவனுடைய செயல்னாலே வந்தது. ஆனா யோபு தீமை செய்யவே இல்லை, தீமை செய்யவே இல்லை. ஆனால் அவனுக்கும் சோதனை வந்தது. அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்ந்துறோம் தெரியுமா? எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி சரி. ஆனால் உள்ள இருக்கிற வேதனை வெளியே தெரியாது. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். நல்லா இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற வேதனை, அந்த சோதனை நிமித்தம் உண்டான வேதனை வெளியே காமிக்க மாட்டோம். ஆனால் மேலே இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியுங்க, மேலே இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். சோர்ந்து போகாத. இப்ப பவுல் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சரி, என்ன சொல்றது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்போ நம்ம தேவனுக்கு பக்தியா நடக்கணும்னு நினைக்கும் போதே சாத்தான் துன்பத்தை கொண்டு வருவான். இப்ப 11ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றான் பாருங்க, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். யாரு? தீமோத்தேயை பார்த்து சொல்றப்பா, எனக்கு வந்த வேதனை எல்லாம் உனக்கு தெரியும்பா, நான் பட்ட பாடலாம் உனக்கு தெரியும்டா, அந்த அளவுக்கு பாடுபட்டேன், நன்றாய் நீ அறிந்தவன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப எப்போ இந்த உபத்திரம் வெளியே போகுது? சகிக்கும் போது. சகிக்கும். தீமோத்தேயிட்ட சொல்றேன், எவ்வளவோ உபத்திரம் வந்துச்சு, எல்லாவற்றையும் சகித்தேன். அதனாலதான் வசனம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தப்பித்துக் கொள்ற வழியை செய்வாரா? போக்க உண்டு பண்ணுவாரா? எப்ப போக்கு அவங்களுக்கு தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த சோதனையிலிருந்து நீங்களும் நானும் தப்பிச்சுக்கலாம். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த சோதனை வரும்போது தான் நம்மளால தாங்கவே முடியல. நம்ம முகம் மாறுது, நம்ம பேச்சு மாறுது, நம்ம செயல் மாறுது. இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் அப்புறம் உத்தமன் விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவக்கு இடம் கொடுப்பேன். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை அனுபவித்த பவுல் சொல்றான். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம். என் வாழ்க்கையில ஊழியக்காரனா இருந்த நான், என் வாழ்க்கையில விசுவாசித்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த நான் போராட்டத்தை போராடினேன். பயங்கர போராட்டம்லாம் வந்துச்சு, போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப இந்த போராட்டம்லாம் வந்தது எதுக்கு? விசுவாசத்தை ஒழிக்க சாத்தான் கொண்டு வந்தது எதுக்கு? விசுவாசத்தை ஒழிக்க. அருமையான தேவஜனமே, நல்லா கவனிச்சுக்க. உனக்கு வந்திருக்கிற சோதனை உன் விசுவாசத்தை விட்டு உன்னை விலக்கி தேவனுக்கு ரூபமா செயல்பட. இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டங்கள் பாரங்கள் மீதியான ஒண்ணு சினிமா பார்க்குற, சீரியல் பார்க்குற, தவறான காரியங்களை செய்யற. ஏன் அப்படி ஆயிட்ட? அந்த உபத்திரவத்தை சகிக்க முடியலப்பா, சகிக்க முடியல. அவன் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப இந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விலக்கத்தான் சாத்தான் இந்த சோதனைகளையும் உபத்திரங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து கொடுக்குறான். என்ன வந்தாலும் சரி நான் நிப்பேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்கணும். எனக்கு நேரிடுற சோதனை எல்லாமே வேற வராதுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் கர்த்தர் அனுமதிப்பார், அதுக்கு மேல அனுமதிக்க மாட்டார்.
சொல்லிட்டு என்ன சொல்றேன் பாருங்க அடுத்த வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். என்ன சொல்றாரு பவுல்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஜீவ கிரீடம் பார்த்தோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடங்க. இவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. எனக்கா மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தங்களை காத்து கொள்கிற அனைவருக்கும் இது இருக்கின்றது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிரீடம் தரணுமா? நீதியின் கிரீடம் தரணுமா? தரணும்னா என்ன செய்யலாம்? சோதனைய சகிச்சிருவோம். சோதனையில உடனே அடிக்கிறது, கெட்ட வார்த்தை சொல்றது, பேசுறது, குடிக்கிறது, சினிமா பார்க்கறது, ஏங்க இதெல்லாம் தேவையாது? இது சாத்தான் இதுக்கு தான் உங்களுக்கு சோதனையை அனுபவிச்சான். தேவனை விட்டு நீங்க விலகிடணுங்கிறதுக்காக தான் சோதனையே கொடுத்தான். எத்தனை பேர் தேவனை விட்டு விலகி பாவம் செய்ற, சோதனை வந்த உடனே யோசித்து பாரு. கடைசி வரைக்கும் அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போறாங்க, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்பா. விசுவாசத்தை காத்துக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கரெக்டுங்க. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட என்ன கொடுப்பான்? சாத்தான் சோதனை கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனாலும் என் தேவன் சோதனை சகிப்பதற்கு நமக்கு கிருபை தருவார். அந்த சோதனை சகிப்போம். அவர் வரும்போது விசுவாசத்தோடு கூட இருந்து அவரை சந்திப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். என்னமா? கொஞ்சம் பேர் வசனத்தை கேட்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது? சோதனை காலம் வரும்போது அந்த விசுவாசத்தை விட்டு போயிரு. நிறைய பேர் வாழ்க்கை இப்படிதாங்க இருக்குது. நிறைய ஊழியக்காரர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகி குடிக்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகி வேற ஒரு பொண்ணோட சுத்துறான் தெரியுமா? ஊழியக்காரன் சொல்றேன். விசுவாசி இன்னைக்கு அப்படித்தாங்க மாறி போயிட்டாங்க. ஜாக்கிரதை சபையே, நல்லா கவனிச்சுக்கோ. சோதனையில் பின்வாங்க வைக்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைச்சு வந்தார். அழைச்சிட்டு வரும்போது மோசே பார்த்து சொல்றார், என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சரி, என்ன சொல்றார்? ஒவ்வொரு பிரபுக்கு, ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபு, நல்ல வசதி உள்ளவனா அனுப்புன்ற. ஓகே, எதுக்கு அனுப்ப சொன்னாரு? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை வைப்பாருங்க. இவர் யுத்தம் பண்ணுறதுக்கு போகணும்பா, நீங்க யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், ஆகைனால எப்படி இருக்கு அந்த நாடு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பினார். ஆல்ரெடி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு கானான தர்றேன்னு. ஆனா சுத்தி பார்த்துட்டு வா, அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்கள் அனுப்பிப்பான்னாரு. சரி, வந்தவங்க 12 பேரும் நல்ல பழங்கள்லாம் கொண்டு வந்துட்டு சொல்றாங்க அவர்கிட்ட, ஐயா, கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லி இந்த பல வகைகளெல்லாம் காமிச்சிட்டு சொல்றாங்க. ஒரு திராட்சை கொலைய 2 பேரு கொம்பு போட்டு தூக்கிட்டு வராங்க. நம்ம ஒரு திராட்சை கொலை இவ்வளோதான் இருக்கு, அது என்ன திராட்சை கொலையா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு திராட்சை பழமும் மாம்பழம் மாதிரி இருக்குமா, ஆப்பிள் மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு. ஆனால் அது கொலையாக இருந்தால் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் கொண்டு வந்தாங்களாம். சரி, எப்படி இருக்கட்டும் போட்டோம். இப்போ
இங்க வந்தவங்க 12 பேர் போனாங்க. 12 பேர் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 பேர் நாம் எளிதாய் போய் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறாங்க. மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்க? இப்போ ஒரு சோதனை வருது பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சோதனை வருது பாருங்க. யாரால வருது? கூட இருக்க விசுவாசியாலே வருது. கூட இருக்க விசுவாசியாலே வருது. என்ன வருதுன்னு பாருங்க, வாசிங்க. அதே அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். செய்தவர்கள் யார்? கூட இருந்த விசுவாசிகள்ங்க. 10 விசுவாசிகள், டாப் மோஸ்ட் லீடர்ஸா இருக்கக்கூடியவர்கள். அந்த கூட இருந்த விசுவாசிகளுக்கு தேவையில்லாததை என்ன பண்ணிட்டாங்க? அந்த துர்ச்செய்தியை பரம்ப பண்ணிட்டாங்க. துர்ச்செய்தியை பரம்ப பண்ணிட்டாங்க. கவனமா கேட்டுங்க. இந்த கேள்விப்பட்ட உடனே ஐயோ நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. வாசி 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு ராம் முழுசும் அழுது கொண்டிருக்கிறான். எங்க மேட்ரு யுத்தத்துக்கா போக சொன்னாரு? இல்லையே. யுத்தமா செய்ய சொன்னாரு? இல்லையே. எவனோ வந்து துர்ச்செய்தியை பரம்ப செய்ததுனால இவங்களுக்கு அழுக வந்துச்சுங்க. அழுக வந்துச்சு. ராம் முழுசு அழுறான். அழுதுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோம் ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க சாவடிக்கிறதுக்காக இந்த கூட்டு வந்தாரு. கானான் தேசத்துக்கு உங்களை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைச்சு போது தான் நான் கூட்டு வந்தேன். ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க? இந்த வனாந்தரத்தை சாகடிக்க எங்களை கொண்டு வந்தீங்க. மோசே ஆரோனை பார்த்து கதறானுங்க. சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை நாங்க சாவ கொடுக்கணுமா? பட்டயத்தை நான் சாவணுமா? பேசுற பேச்சாங்க அது. இந்த கானான்ல போய் யுத்தமா பண்ணிட்டாங்க. கேட்ட நியூஸ்ங்க. கேட்ட நியூஸ்னால இந்த சோதனை நிறைஞ்ச அந்த காரியத்தை கேட்டதுனால மனம் வெறுத்து போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலை வேளையில வந்திருக்கிற சௌரியா நல்லா கவனிச்சுக்க. என்ன சாத்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தார். அதை கொடுத்ததை பார்த்த உடனே உனக்கு வேதனை உண்டாகி என்னென்னலாம் சொல்றா, இவனோட வாழ்றது வேஸ்ட், இவளோட வாழ்றது வேஸ்ட், இல்ல இப்படி இவனோட இந்த குடும்பத்துல இருக்கிறது வேஸ்ட், இல்ல இந்த வேலையில இருக்குது வேஸ்ட், இல்ல எனக்கு இந்த இதெல்லாம் வேஸ்ட் சொல்றியான் பாரு. பாரு எதுக்கு சொல்ற? ஏன் சொல்ற? ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தனால சொல்ற. அப்படி நீ சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? தேவனை அனுமதிக்காம ஒரு சோதனை உனக்கு வரல. போ. ஆனா அனுமதிச்சால தப்பித்து போடுறதுக்கு போக்கை உண்டாக்குவார். ஆனா அந்த சோதனை வந்த உடனே நாங்க எழுத்துக்கு போயிடுறோம். ரெண்டாட்டு பிள்ளைய சாவடிக்கவா குழந்தோம், எழுத்துக்கு போயிடுறோம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ? என்ன சொல்றாங்க பாருங்க. அங்க இருந்தா நாங்க சாகுறோம், எங்களுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்றானுங்க. இங்க வந்தா பிரச்சனை கேட்டாங்க தான், ஒரு பிரச்சனை நடக்கல. ஆனா அந்த வார்த்தை வச்ச என்ன பண்றானுங்க? எங்களை இங்க கொண்டு வந்தது காரணம் என்ன? எங்க தேவனை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. ஏன்? சோதனையான சூழ்நிலை வந்த உடனே தேவனை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. ஏன் எங்களை அழைச்சு வந்தாரு? எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை நாங்க சாப்பிடுறதுக்கா அழைச்சு வந்தாரு. இந்த வனாந்தரத்துல செத்தாலும் பரவாயில்ல. நோ,
ஒரு நாளும் சூழ்நிலைக்கு மத்தியில நான் செத்தா பரவாயில்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. உடனே உங்களை டப்புன்னு தூக்கிட்டு போயிட மாட்டார். செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல, பிரச்சனை இல்லை. செத்தா பரவாயில்லன்னு சொல்றாங்க, தூக்கிட்டு வர உடனே. எலியாவும் செத்தா பரவாயில்ல தான் உசூர செடியும் கீழே படுத்திருந்தான். டேப்பா நீ ரொம்ப ஒரு மாதிரி வேதனைப்பட்டுட்ட சோதனையில, அவனை தூக்கிடுறேன் பாரு, வாடா வந்து சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாருல்ல. அப்படியா? அவனை தட்டி எழுப்பி கொடுத்து சாப்பாடு வேற கொடுத்து அடை வேற கொடுத்து தண்ணி வேற வச்சு, நான் நினைச்சேன் அந்த வனாந்திரத்துல ஒருத்தர் இல்லாத இடத்துல அடை தண்ணி செம்பு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்காரு பாருங்க. எப்படி ஒரு சாதாரண மனுஷன் மேல இருந்து அக்கறை. ஆனா அதுக்குள்ள இவன் என்ன சொல்றான், நான் செத்துட்டா பரவாயில்ல, நான் செத்துட்டா சாப்பிட மாட்டாருங்க. ஏன்னா ஆண்டவரே சொன்னாரு, பிதாவே இவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு பிதாவிடத்துல ஜெபம் பண்றாருங்க, என் ஜனங்களுக்கு தீமை வந்துருச்சுதான் ஆண்டவரே, இந்த தீமையில உயிர் போனா பரவாயில்ல, நான் போயிட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க. இன்னும் அப்படி செஞ்சிடாதீங்க, நீங்க தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்க, நீங்க அவங்களை எடுத்துக்காதீங்கன்ற. யார் ஜெபம் கேட்பாரு? நீங்க மடமடன்னு ஜெபம் பண்ற ஜெபத்தை கேட்பாரா, இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்பாரா? இப்போ இவனுக்கு கேட்கிறானுங்க பாருங்க, என்ன சொல்றாங்க, எழுத்துக்கு திரும்பி போறது எங்களுக்கு உத்தமம். எங்க ஆண்டவர் வேண்டான்றானுங்க, ஆண்டவர் வேண்டான்றானுங்க. காரணம் இந்த சோதனை, இந்த சோதனை அவங்களை தாங்க முடியலைங்க. அருமையான சௌரியே கேள், கொஞ்ச காலம்தான் உனக்கு சோதனை, அதுவும் தேவன் பெர்மிட் பண்ணனால தான் சோதனை. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். சோதனை மாத்திரக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றாங்க, ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நம்ம எங்க போலாம், எரிச்சுக்கே போலாம். அதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. ஏங்க, நீங்க சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும், அதுல உட்படாம இருக்கணும். அதுக்காக இயேசு என்ன சொல்றாரு, வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று. இப்ப சோதனையை சாத்தான் தான் கொண்டு வர்றான். நல்லா கவனமா கேட்டுங்க, சாத்தான் தான் கொண்டு வர்றான். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? தேவன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா, உன் பிரச்சனையில நீ அமிழ்ந்து போகாம இருக்கணும்னா, பிரச்சனை வரும், சோதனை வராதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ சோதனை வரும், அதுல உட்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணணுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? நமக்கு தான் சோதனை வந்தோடனே ஜெபமே ஓட மாட்டேங்குது இல்ல, பிரச்சனை வந்தோடனே தான் உடனே ஜெபத்தை விட்டுறோம்ல, பைபிள் படிக்கிறத விட்டுறோம்ல. எப்படிங்க சோதனை போகும்? அந்த சோதனையில மாட்டிக்குவோம், அந்த சோதனையில மாட்டிக்குவோம். யோசிங்க, சோதனையில உட்படாம இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி இயேசுதான் சொல்லி தராரு. அப்போ எந்த மனுஷன் அதிகமா ஜெபம் பண்றானோ அவனுக்கு சோதனை வரும் வராதுன்னு சொல்லல, வரும், ஆனால் சோதனைக்குள்ள உட்பட மாட்டாங்க. சாத்தான் என்ன நோக்கத்துல சோதனை கொண்டு வந்தானோ அந்த நோக்கம் அவன் வாழ்க்கையில நிறைவேறாது, அவனை கர்த்தர் ஜெயிக்க செய்வார். ஆமென். சரி, இப்ப பாருங்க, வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். விழுந்தது யார்? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் விழுகிறார்கள். விழுந்தது இவங்க, ஆனா இவங்களாவே விழுந்துட்டாங்க, தானாகவே விழுந்துட்டாங்க, சோதனையில விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்தாங்களா?
ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பினதினாலே சோதனையில விழுந்தாங்க. அருமையான தேவஜனமே, தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதம் போதும்னு நினைச்சுக்கோ. நீ ஐஸ்வர்யன் ஆக விரும்பினால் ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயனார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்பினால் சோதனையில் சிக்க மாட்டுவான். சோதனை கட்டாயம் வருங்க. ஐஸ்வர்யன் ஆக விரும்பாத. இன்னைக்கு ஷார்ட்கட் ரூட்ல ஐஸ்வர்யன் ஆகிறணும்னு சொல்லி பல வழிகளை சாத்தான் கொண்டு வந்துட்டான். பிட்காயின் அது இதுன்னு சொல்லி பலவிதமான காரியங்களை ஜனங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். இத தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட இதுல சிக்கியிருக்காங்க. சிக்கினவங்க மாட்டிட்டாங்க. வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து, யாரு? யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுது. அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 35ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். யூத ராஜா யோசபாத், இஸ்ரவேல் ராஜா அகசியா. யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனா அகசியா எப்படிப்பட்டவனா? பொல்லாதவன். அவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான், தோழமை பண்ணிட்டான். பண்ணினவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இவன் ஒரு ராஜா, அவன் ஒரு ராஜா. துட்டு எக்கச்சக்கமா இருக்குது, ஏராளமா இருக்குது. என்ன பண்ணலான்னு பிளான் போடுறாங்க பாருங்க. வாசிங்க 36, 37. தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். ஓஹோ, தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். கூடினவன் எவன்? யோசபாத். யாரோட கூடிக்கொண்டான்? பொல்லாதவனோட. எதுக்காக கூடனா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கப்பல் செய்யலாமா? கப்பல் செஞ்சா நமக்கு நிறைய லாபம் வரும்ல. கப்பல் செஞ்சு கப்பலை விற்கலாம், இல்லைன்னா கப்பலில் பிரயாணம் போகிறதுக்கு நம்மகிட்ட வாங்குவாங்க, நமக்கு துட்டு வரும்ல. துட்டு. அதனால நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கப்பல் செய்யலாமான்னு செஞ்சானுங்க. ஏன் இவனுக்கு இது வரைக்கும் துட்டு இல்லையா? ராஜாங்க, வசதி இல்லையா? 2 பேருமே ராஜா, வசதி இல்லையா? வசதி இருக்கிறவனுக்கு தாங்க மேல மேல ஆசை வரும். 2 பேரும் சேர்ந்து கப்பல் செஞ்சானுங்க. நடக்கிறத பாருங்க. அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசை ஊரானாகிய தோதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. கப்பல்களை செய்கிற வரைக்கும் கர்த்தர் விட்டுட்டாருங்க. கப்பல் செஞ்சுக்கடா, பணத்தை வேஸ்ட் ஆக்குடா, கப்பல்களை செஞ்சுக்கடா. கப்பல் சிங்கிள் வரல இல்ல, கப்பல். எத்தனை கப்பல்களை செஞ்சாங்களோ தெரியல. எங்க நல்லா இருந்த காசு இப்ப தண்ணிக்குள்ள போயிடுச்சு. எதனால இந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க? அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, யோசபாத் கர்த்தர் நித்திரை அடைந்தான். என்னமோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என்னமோ தெரியாது. அருமையானவர்களே, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையில மாட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவனே நல்லா கவனிச்சுக்கோ, நீ சோதனையில சிக்குவ. பணத்தை சம்பாதிச்சவன அப்படி சம்பாதிச்சவன் இப்படி சம்பாதிச்சவன் நினைக்காத. என் தேவன் தந்த பணத்தில் சந்தோஷமா இருந்துக்கோ. ஆசீர்வாதத்துல எங்க இதுல விதிவிலக்கு ஊழியக்காரங்களும் மாட்டல, எல்லாருமே இதுல மாட்டுறாங்க. யாராவது பணத்தை ஆசை காட்டி உங்களை கூப்பிடுறாங்க, கொள்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு இருக்கிறது போதும்னு நினைச்சிங்க. அதுக்கு மேல பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க சோதனையில சிக்கிருவீங்க. வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையில சிக்குவார்கள். யோசேபாத் சும்மா இருக்கக்கூடாது.
அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்களோட சேர்ந்து கப்பல் செஞ்சாங்களாம். கப்பல் கடைசியில் உடச்சு விட்டாரு. நம்ம நினைவு அவருடைய நினைவு இல்லைங்க, அவர் நினைவே வேற. நீங்க நம்ம நினைவெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி நினைவுல செயல்படுறீங்க. தப்பு தப்பு தப்பு. ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணாத. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். சவுக்கானது அசுப்பிலை வாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அவர் கர்த்தர் குற்றம் இல்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அப்போ குற்றம் இல்லாதவர்களுக்கு சோதனை வருகிறது. குற்றம் இல்லாதவர்களுக்கு சோதனை வருகிறது. அந்த சோதனை யார் கொண்டு வந்தாலும் சரி, யார் மூலம் வந்தாலும் சரி, எப்படியோ வந்தாலும் சரி, குற்றம் இல்லை, ஆனா சோதனை வருது. நான் ஒரு குற்றமும் செய்ய பிரதர், எனக்கு இந்த சோதனை ஏன் வந்துச்சு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த சோதனை கொண்டு வந்தவன் சாத்தான். குற்றம் இல்லாதவர்களின் சோதனையை பார்த்து என்ன பண்றாராம்? நகைக்கிறார்கள். குற்றம் இல்லாத இவனை குற்றப்படுத்துறானுங்க, சோதனை கொண்டு வரானுங்களே அப்படின்னு நகைக்கிறாராம். நான் உங்களுக்கு வேதத்தின் உதாரணத்தை சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு போத்திபாரின் வீட்டுல அடிமையா போனான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத பார்த்து அவன் என்ன பண்ணிட்டானா, விசாரணைக்காரனா வீட்டில் வச்சிட்டான். ஆனால் இவனோ ஒரு வாலிபன். இந்த வாலிபனை பார்த்து யோசபாத்துடைய மனைவிக்கு அவன் மேல மோகம் வந்துருச்சு. மோகம் வந்ததுனால தினம் அவன் மேல கண் போட்டா. அதுல அவன் மசியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, என் கூட பாவம் செய்றதுக்கு வா அப்படின்னு இழுத்து பார்த்தா, வரல. அவன் சொல்லிட்டான், இத்தனை பெரிய பொல்லாங்கு குடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிட்டான். ஆனா ஒரு நாள் சட்டை பிடிச்சிட்டா. சட்டையை பிடிச்ச உடனே நீ என் கூட பாவம் சரிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா, சட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 16 - 20 வரைக்கும். அவருடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவோ அவருடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து, எங்க பிடிச்சு வச்சிருந்தா பாத்தீங்களா, யோசேப்புடைய சட்டைய அதை வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். சட்டை கையில இருக்குங்க, சட்டை கையில இருக்கு. இப்ப அவன் சொல்றது உண்மைதானா? சட்டை கையில வச்சுட்டு சொல்றாங்க, எபிரேய வாலிபன் என்னோடு கூட சரசம் பண்ண வந்தான், நான் பிடிச்சிட்டேன், சட்டை விட்டு ஓடி போயிட்டான். இது உண்மையா? இப்ப சட்டை வச்சிருக்கிறதுனால அது உண்மை மாதிரி வெளியே தெரியுதா? என்னது, இவன் தப்பு பண்ண வந்திருக்கிறான், என் மனைவி பிடிச்சு வச்சிட்டா, அப்படித்தானே? பார்த்தா தப்பு பண்ண மாதிரி இருக்குது. ஆனா சிச்சுவேஷன் தப்பு பண்ண மாதிரி இருந்தாலும் அவன் தப்பு பண்ணானா? இல்லையே. இப்போ இந்த சட்டை வச்சு குற்றவாளியா மாத்துறான், அவனை குற்றவாளியா மாத்துறான். அருமையான சௌர்ணர் சௌரிய எதையோ பார்த்து அவங்க குற்றவாளி, இவங்க குற்றவாளின்னு சொல்லாத. நீ பார்த்தது கரெக்ட் தான், ஆனா அவங்க குற்றமா செஞ்சாங்க. சட்டை வச்சிருக்க கரெக்ட், குற்றவாளியா? குற்றம் இல்லாதவனை நீ குற்றவாளியா மாத்திரியே, குற்றம் இல்லாதவனை குற்றவாளியா மாத்திரியே சொல்றியே, அவனுக்கு எப்படி வேதனையா இருந்திருக்கும். இப்ப அவனை ஜெயில போட்டாருங்க போத்திபார். அவன் மேல கோபப்பட்டு ஜெயில போட்டார். ஹவுஸ் அரெஸ்டட், ஜெயில போட்டாச்சு. எப்படி இருந்திருக்கும்? ஒரு குற்றமும் செய்யல, என்ன சட்டை வச்ச குற்றவாளின்ட்டு உள்ள தள்ளிட்டாங்க. எங்க குற்றம் இல்லாதவனை குற்றப்படுத்துறது வேதத்தின் படி. நல்லா கவனிச்சுங்க, அவன் குற்றமே செய்யல, ஆனா சட்டை கையில இருக்கு. சட்டை கையில இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உண்மைதானே சொல்லுவாங்க.
ஆனா அது உண்மை இல்லையே, உண்மை இல்லையே. அருமையான சௌரியே சௌரனே சொல், நல்லா கவனிச்சுக்கோ. நீ பார்க்கறத வச்சு இதுதான் உண்மை அப்படின்னு முடிவு கராத. எது உண்மைன்னு கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். ஆகையினால குற்றம் இல்லாதவனை குற்றப்படுத்தினா நீ சோதனைக்கு உட்படுத்துற, என்னது அந்த சோதனையில தேவன் நகைப்பார். என் பிள்ளைய போய் குற்றப்படுத்திட்டான்டாப்பா. யாரு? போத்திபாரும் மனைவியும். என் மகனை பற்றி எனக்கு தாண்டா தெரியும், சட்டை கையில் இருக்குது உண்மைதான்ப்பா, ஆனா அந்த சட்டை ஏன் விட்டுட்டு வந்தான்னு எனக்கு தான்ப்பா தெரியும். அவன் மனைவி மாற்றி சொல்றா, அதையும் நம்பிட்டான் புருஷன், ஆனா எனக்கு தான்ப்பா தெரியும் அவன் குற்றவாளி இல்லைன்னு. அவனுக்கு வந்த சோதனையில கர்த்தர் நகைப்பார். குற்றம் இல்லாத உனக்கு குற்றவாளி என்று சொல்லி குற்றம் சாட்டினால் என் தேவன் அவன் குற்றம் சாட்டுகளை பார்த்து நகைப்பார், நகைப்பார். ஒருவேளை உனக்கு அது கஷ்டமா இருக்கலாம், யோசேப்பு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா என் தேவன் அவனுக்கு வந்த சோதனை பார்த்து நகைக்கிறவராக இருப்பார். யாரையும் குற்றம் இல்லாதவன குற்றவாளின்னு சொல்லாத, அந்த சோதனையில கர்த்தர் இருப்பார், நகைப்பார். குற்றம் இல்லாதவன குற்றவாளின்றியா நீ? குற்றம் இல்லாதவன குற்றவாளின்னு சொல்றியா? எனக்கு தான்டா தெரியும் அவன் குற்றவாளி இல்லைன்னு, அவன் குற்றவாளி இல்லைன்னு. நீ குற்றவாளின்னு சொல்றல, யாரையும் தெரியாம குற்றவாளின்னு சொல்லிடாதீங்க. தேவையில்லாம குற்றத்தையும் சுமத்தாதீங்க, தேவையில்லை. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என்ன சொல்றாரு? பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம். அது என்ன சோதனை காலம்? அந்தி கிறிஸ்து ஆட்சி. பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில நீயும் நானும் சோதனை காலத்துல தப்பணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படி சோதனை காலத்தில் தப்ப. எப்படி? இயேசு கிறிஸ்துவை குறித்த பொறுமையை குறித்து யார் அந்த பொறுமையை காத்து கொண்டு வரார்களோ அவங்க சோதனை காலத்துல என் தேவன் சோதனைக்கு தப்ப பண்ணுவார். முழு உலகத்திலும் ஒரு சோதனை காலம் வரப்போகுதா? வரப்போகுதா? அந்தி கிறிஸ்து ஆட்சி. அதுல தப்பணுமா? நமக்கு என்ன இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவ போல பொறுமை. இயேசு கிறிஸ்துவ போல பொறுமை. என்னுடைய பொறுமை நீ காத்து கொண்டபடினால், என்னுடைய பொறுமை குறித்து சொல்லிய வசனங்களை காத்து கொண்டபடினால், அப்போ ஆண்டவருடைய பொறுமை குறித்து சொல்லிய வசனங்களை கொஞ்சம் தியானிங்க. ஆண்டவரே இந்த பொறுமை எனக்கு வேணும், இந்த பொறுமை எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்படிலாம் இருந்தாரு சிலுவையில பாடுபட்டும் போது, இல்லை மற்ற அந்த கஷ்டப்படுத்தும் போது எவ்வளவுலாம் பொறுமையா இருந்தாரு. அவரை பிசாசின் மகன்றாங்க, பிசாசுகளின் தலைவன்றாங்க, ஏளனமா பேசுறாங்க, அத்தனையும் சகிச்சாருங்க. தயவு செய்து நீங்க இதை படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது அந்த ஆண்டவருடைய பொறுமையான காரியங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து அதை கொஞ்சம் தியானிச்சு, நான் அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வாழுவோம். என்ன நடக்கும்? சோதனை காலத்திலே நம்மை தேவன் தப்பு வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரா? சீக்கிரம் வரப்போறாரா? அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டால் சோதனை காலத்துக்கு தப்பிடலாம். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுறது எந்த மாதிரி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமை நமக்கு அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இந்த சோதனையில, எந்த சோதனையில நான் சிக்கி உண்மை மறுதளிச்சு விடக்கூடாதுப்பா, விசுவாசத்தை விட்டு விளையிடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுங்க. எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வந்து உம்முடைய சன்னிதானத்திலே ஆராதித்து மேம்படுத்த உதவி செய்தீர். உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கிருபை தந்தீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே,
சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திரிந்த உலகத்திலே எங்களை சோதனைக்கு உட்படுத்தி தேவனை விட்டு விலகச் செய்து அவிசுவாசத்திலே அன்று நாங்கள் தேவனை விட்டு விலகி நமக்கு துரோகம் பண்ணிவிடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் சோதனைகளை நாங்கள் சகித்து வாழ கர்த்தர் இருப்பதாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே நேரத்தில் என் தகப்பனே, தேவனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய பொறுமை எனக்கு எங்களுக்கும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்திட்டு போங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.